பாவிகளே மனதிரும்புங்கள் என்ற வார்த்தையை பார்த்தவுடன் கிறிஸ்தவர் அல்லாத என்னுடைய நண்பர், நான் இன்று அப்படி என்ன பாவம் செய்தேன், என்னை பாவி என்று அழைக்கின்றீர்கள் என்று என்னிடம் கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், பாவம் 2 அம்சங்களை கொண்டது. ஒன்று பாவம் என்ற பெயர் சொல், மற்றொன்று பாவ செயல்களாகிய வினைச்சொல். பெயர் சொல் என்பது பாவம் சாத்தானை குறிக்கிறது. இன்று அந்த பாவமாகிய சாத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருப்பதினால் அவன் பாவி என்று அழைக்கப்படுகின்றான். எப்படி பால் வைத்திருப்பவன் பால்காரன் என்று அழைக்கப்படுகின்றானோ அதுபோல பாவம் ஒரு மனிதன் உடலில் இருப்பதினால் அவன் பாவி என்று அழைக்கப்படுகின்றான். மற்றொன்று வினை சொல்லாக பாவ செயல்களை செய்யும் பொழுதும் அவன் பாவி என்று அழைக்கப்படுகின்றான். நமக்குள் பாவம் இருப்பதினால் நாம் பாவ செயல்களிலிருந்து பாதுகாக்கப்பட ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நற்செய்தியை அவருக்கு அறிவித்தேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் பாவ செயல்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன்.